ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மெஸ் பிளாக். ஸோ நேற்றுக்கு கம்பெல்லாம் ஊனியாச்சு காய்ஸ். இப்போ வலை கட்டுறதுக்கு இந்த வலையை தோப்புக்குள்ளே கொண்டு போகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு பயங்கரமான மழை. ஸோ அதனால் ஆறு உடஞ்சி தோப்புக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு காய்ஸ். ஃபுல் சகதி தான். இந்த சகதியை தாண்டி தான் வலையை கொண்டு போகணும். ஆளுக்கு ஒரு வலைக்கட்டை தூக்கிட்டு போய் எண்டில் சேர்த்தாச்சு கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணணும். ஸோ தோப்புக்குள்ளே வர்ற தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டாலே நமக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாங்க இந்த தண்ணியை அடைச்சிடலாம். ஸோ மேட்டில் இருக்க மண்ணை வெட்டி அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற இடத்துல போடலாம். ஸோ இப்போ எதுக்கு நம்ம இந்த புல்லோடு போடுறோன்னா, ஸோ புல் வந்து டைட்டாக அந்த மண்ணை பிடிச்சிக்கும். ஸோ அதனால் வாட்டர் ஃப்ளோவை தடுக்கும் ஈஸியாக. ஸோ அதனால் புல்லோடு போட்டாச்சு. அதுக்கடுத்து இருக்கிற மண் எல்லாத்தையும் அதுக்கு மேலே தட்டினோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நிறையா மண்ணை போட்டு மூடியாச்சு கைஸ். ஸோ வாங்க தண்ணி நின்றுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி ஓரளவு மேக்ஸிமம் நின்றுச்சு. ஸோ அதுக்கடுத்து வலை எல்லாத்தையும் ஃபுல்லாக கட்டிட்டு வாங்க தோப்பில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் ஃபுல்லாக. அவ்வளோதான் கைஸ், ஓடிடலாம். ஸோ இந்த தண்ணிக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் நடந்து காலில் ஏதோ வெட்டிருச்சு. இன்னும் நல்லா ஒரு போடு போட்டுருச்சு கைஸ். வீரனுக்கு இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கைஸ். ஸோ போகிற வழியில் ஆற்றுல கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு கைஸ். ஓகே கைஸ், பை பாய். ஸோ இந்த மாதிரி நேச்சர் கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மெசோ பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் தோப்பு போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.